ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கிளாஸ் 10 என்ன பார்க்க போகிறோம்னா கட் ஒர்க்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கட் ஒர்க் வந்து எப்படி பண்ணணுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் கட் ஒர்க்குக்கு போட போகிற இமேஜ். ஒரு கிரேப்ஸ் மாதிரி இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் கீழே இருந்து, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சுக்கு வந்து 2 லைன் வந்து குறைஞ்சது வந்து கொடுக்கணும் செயின் ஸ்டிச்சு. நான் இந்த இமேஜில் வந்து எல்லாத்துக்குமே 2 லைன் தான் கொடுத்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு லைன் முடிச்சிருக்கேன். இப்போ 2வது லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே குறைஞ்சது 2 லைனாவது போட்டு இந்த மாதிரி நீங்களும் இமேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நீட்டாக ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ 2 லைன் போட்டதுக்கு அப்புறம் அது மேலே நாம் போட்ட மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து நெருக்கமாக, நம்மளால் எவ்வளோ தூரம் நெருக்கமாக கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நெருக்கமாக கொடுத்துக்கிட்டே வர்றேன். இப்போ நம்ம கொடுக்கும்போது தான் நடுவில் வந்து நம்ம வந்து அதை இது பண்ணும்போது நமக்கு வந்து நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபினிஷிங் வந்து கடைசியில் வந்து நீட்டாகவும் அழகாகவும் தெரியும். அதனால தான் 2 லைன் ஜரி கொடுத்துட்டு மேலே வந்து ஜிக்ஜாக் வந்து கொடுக்க சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி 2 லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வாங்க. நெருக்கமாக போடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதில் நார்மலாக நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற எல்லா ரவுண்ட்ஸையும் இதே மெத்தடில் தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ 2வது ரவுண்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இமேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இமேஜ் வந்து எதில் பார்க்கணுங்கிறதையே நான் ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் நீங்கள் போய் கட் ஒர்க்கு ட்ரேசிங் இமேஜஸ் இல்லை கட் ஒர்க் இமேஜஸ்ன்னு நீங்கள் அடித்தாலேவும் இது ரிலேட்டடான நிறைய இமேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 லைன் போட்டுட்டேன். மறுபடியும் அதில் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக கற்றுக்கிட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மூலிமா ஒரு ப்ளவுஸில் அதை அப்ளை பண்ணால் எப்படி இருக்குங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அதில் வந்து இருக்கும். அதாவது நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் மாதிரியே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் நம்மளோட ஒப்பீனியனை, நம்மளோட ஐடியாஸை பண்ணி அந்த இமேஜை பெர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்தாலே போதுமானது தான். பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா ரவுண்டையும் இதே மெத்தடில் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து நிறையா இதுக்கு ரீச் ஆகும். இந்த கட் ஒர்க் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா கைக்கு, ஹேண்டுக்கு, முதுகுக்கு, இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மேலே நான் வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி, அதாவது தண்டு மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு நார்மலாக செயின் ஸ்டிச்சு 2 லைன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இமேஜுமே நம்ம வந்து அதில் கொடுக்குற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக நம்ம கொடுத்தோம்னா அந்த இமேஜ் வந்து நீட் லுக்கில் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தையுமே கவனமாக பார்த்து பண்ணணும். அப்போ தான் பார்த்து அழகாக இருக்கும், நீட்டாகவும் ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்குறோமோ அதுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வந்து அது மூலிமா தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நார்மல் பத்தி இல்லைன்னா கொசு பத்தி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சாதாரண வேஸ்ட்டு கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் நார்மல் பத்தி தான் யூஸ் பண்ணுறேன். அந்த இதில் நம்ம கட் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல சென்டரில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த நெருப்பு பட்டு அந்த இடம் வந்து அப்படியே இதாக ஆரம்பிக்கும்.
லைட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். அடியில் வந்து துணி எதுக்காண்டினா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரையில் லைட்டாக அடியில் வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா நெருப்பு வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடக்கூடாது. அதனாலையும் பக்கத்தில் சேஃப்டிக்கு இதுக்கும் துணி வந்து கையில் வச்சுருங்க. ஒட்டி நம்மளோட செயினை ஒட்டி துணி வந்து இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பற்ற வைக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும், அடியில் வந்து துணியை வந்து வச்சு தேய்ச்சி விட்டுக்கிட்டே வந்துடணும். ஒவ்வொன்றிலையும் இதே மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றியை வச்சு நம்ம வந்து பற்ற வச்சுக்கிட்டே வரணும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பற்றியை வச்சு நம்ம பற்ற வச்சுக்கிட்டே வரணும். பற்றியில் வந்து இந்த கங்கை வந்து லைட்டாக நம்ம வந்து ஊதி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கங்கு வந்து நல்லா நமக்கு வந்து தெரியும். வேகமாகவும் இந்த இடம் வந்து இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடியில் வந்து துணியை வச்சு தேய்ச்சிக்கிட்டே வரணும். ஜரியில் பட்டு ஜரி வந்து கட் ஆகாமல் இருக்கணும். அதனால தான் அடியில் வந்து துணி எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து லைட்டாக அதை வந்து நம்ம வந்து பற்ற வச்சுக்கிட்டே வந்தோம்னா இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆகி நம்ம ஜரி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ வந்து இதுக்கு சாலிட்ரிங் மிஷின் இந்த மாதிரி நிறையா இது வந்து அப்டேட் ஆகிருக்கு. நம்ம வந்து எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுனால வீட்டில் இருக்க நார்மல் பற்றியே நமக்கு வந்து போதுமானது. நார்மல் கொசு பற்றி அதையுமே இதே மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸில் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதாவது ப்ளவுஸ் ஒரு கலர் இருக்கும், சேரீ வந்து ஒரு கலர் இருக்கும். அப்போ வந்து சேரீயோட கலரை வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் கொண்டு வரதுக்காண்டி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பேக் சைடு பின்பக்கமும் இதே மாதிரியே வந்து சேரீயோட கலரும் ப்ளவுஸோட கலர் வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். கட் ஒர்க் பண்ணி நம்மளோட சேலை வந்து என்ன கலரோ அதை வந்து இந்த கட் ஒர்க் பண்ணதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பின்னாடி வந்து துணி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரேமை வந்து பின்பக்கமாக திருப்பிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க ஃபேப்ரிக் க்ளூவை நம்ம போட்டிருக்க தையல் இருக்குது பார்த்திங்களா, எங்கெங்கன போட்டிருக்கோமோ அது பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம வந்து துணியை வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காண்டி தான் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கிளாத் வந்து வீட்டில் இருந்தது. அதை தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த இதுக்கு. அதை நம்ம வந்து கம் அப்ளை பண்ணதுக்கு மேலே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இது காயிற வரைக்கும் இந்த மாதிரி சைடில் வந்து குண்டூசி அதை வந்து குத்திக்கோங்க. ஏன்னா அந்த துணி வந்து நமக்கு வந்து விலகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இது. குத்திக்கோங்க. குத்திட்டு இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் கட் ஒர்க்கு. அழகாக இருக்கா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இமேஜை வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். டெய்லி நம்ம போடுற கிளாஸை டெய்லி ஃபினிஷ் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.